பிரைஸ் த லார்ட். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க. இது நடக்குமா நடக்காதா, எப்போ வரும்னு அந்த காரியத்துக்காக ரொம்ப நீங்கள் ஏங்கி கொண்டே இருக்கிறீங்க தானே, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அது ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உருவாக்கி விட்டார். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் கூட உங்களை பார்த்து சொல்கிறார். சங்கீதம் 132:17, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஆமாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே உங்களுக்கான அந்த விளக்கை ஆயத்தம் பண்ணி வைத்துள்ளார். நீங்கள் கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. இது என் வாழ்க்கையில் எப்போ வரும், நடக்குமா நடக்காதான்னு இந்த குழப்பங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஆண்டவரே, உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையாகிய எனக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற விளக்கை நான் அடைவதற்கான வழிவாசல்களை திறந்து விடுங்கன்னு மட்டும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளையாகிய உங்களுக்காக அவர் ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அதை ஆண்டவரை தவிர யாராலும் எந்த காரணத்தினாலும் அணைக்க இயலாது. நீங்கள் கர்த்தரிடம் அதற்கான வழிவாசல்களை, அந்த விளக்கை அடைவதற்கான வழிவாசலை திறந்துவிட மட்டும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.